இந்த டைம் வந்து ப்ரான் வாங்கும்போது இந்த கிரேவி மாதிரிலாம் பண்ணாமல் நார்மலாக ஃப்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு என்னமோ இந்த ப்ரான் கிரேவியில் தான் அதனோட அந்த அதென்டிக் டேஸ்ட் இருக்க மாதிரி இருந்துச்சு. இது வந்து நார்மலாக ஃபிஷ் ஃப்ரை மாதிரி தான் இருக்கு. ஆஃப்டர்நூன் மாதிரி நல்ல சூடான சோறு, சூடான சாம்பார் கூட இந்த ப்ரான் ஃப்ரை வச்சு நல்லா சாப்பிட்டோம். நம்ம ஊரை விடைக்கும் இங்கே வந்து ப்ரான்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக, அதுவும் நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கிடைக்கும். ஈவினிங் மாதிரி உமலாசம் டீ குடிக்க போயிருந்தோம். அப்போ அங்கே ஒரு தமிழ் ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க வந்து இந்த கரூர் இன்சிடென்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போதான் எங்களுக்கே தெரியும், நியூஸ் சேனல் செக் பண்ணி பார்க்கும்போது தான் 30 பேர்கிட்ட இறந்துருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக இந்த ஜூன் மந்த் தான் அந்த ஆர்சிபி செலிப்ரேஷன்லேயும் ஒரு 11 பேர்கிட்ட இறந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சென்னை ஏர் ஷோ டைம்லேயும் கொஞ்சம் பேர் இறந்தாங்க. என்ன கேட்டால் மோஸ்ட்லி இந்த கூட்டம் கூடுற இடத்துக்கெல்லாம் போகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. இறந்தவங்களோட ஃபேமிலிலாம் நினச்சி பார்த்தா தான் ஒரு நிமிஷம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா திடீர்னு ஒருத்தவங்க இறக்கும்போது ஃபினான்ஷியலி மென்டலி எவ்வளோ அஃபெக்ட் ஆவாங்க. இல்லை என்னதான் செலிப்ரேஷனாக இருந்தாலும் நம்ம உயிர் முக்கியம்.